ஒரு பக்கம் பிஜிஎம் கிங்கா நீங்க இருந்துட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய லவ் சாங்குக்குன்னே ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. நீங்க குறைவானது தான் குடுத்துருக்கீங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஹிட்டான சாங்ஸ். அந்த மாதிரி புரியாத புதின நோட் கூட பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ஃபேவரட் சாங்ஸா கூட அது இருந்துட்டுருக்கு. புரியாத புதிர்ல வரக்கூடிய மலைக்குள்ளே நனையும் அந்த சாங். இரவுக்கு ஆயிரம் கண்கள்ல உயிர் உறவாக. அப்புறம் விக்ரம் வேதால நீ போகாத என்னை விட்டு. இதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியா மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணக்கூடியது. எல்லா வகையான ஆடியன்ஸ்க்கும் பிடித்த ஒரு லவ் ஜானர் பண்ணக்கூடிய சாம்சியஸ் ஏன் குறைவானதா குடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஏக்கம். இல்ல அப்படி இல்ல. நீங்க இது எப்படி பார்க்கலாம்னா, இப்ப நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தான். இங்க இங்க வந்து உங்களுக்கு லவ் படத்துக்கானது கிடைக்கிறதுல நீங்க வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிறணும். இப்ப நீங்க வந்து ஃபுட்பால் விளையாடும்போது இந்த சென்டர் ஆஃப்ல போறவங்களுக்கு வந்து ஒரு பால் எப்பயாவது வந்து சைடுல இருந்து அடிச்சு கொடுப்பாங்க. அதை கோல் பண்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய எப்பயாவது தான் வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நீங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறணும். பட் என்னன்னா நம்ம வந்து ஐயோ லவ் படம் கிடைக்கலையே, சரி இனிமே நான் வந்து இந்த எனக்கு என்னை முத்திரை குத்திட்டாங்க, நம்ம இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் படம் பண்ணக்கூடாது, ஒன்லி லவ் படத்தை மட்டும் கான்செப்ட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வந்தால் பண்ணுவோம், வரலன்னா இது வந்துச்சா இதை பண்ணுவோம். இங்கே என்ன நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நம்மளை வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஏதோ ஒரு 2-3 நாள் கூட சும்மா இருந்தால் கூட நான் யோசிப்பேன். இப்போ நீங்கள் ஒரு நாள் இந்த ரெஸ்ட் கிடக்குது, ஏன்னா எல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க, இல்லைனா எங்கேயாச்சும் வெளியில் போகணும், ஜாலியாக இருக்கணும். நமக்கு அந்த ரெஸ்ட்டை தாண்டி ஐயோ இது படம் இல்லாமல் போயிருமோ நமக்கு வந்து அப்படிங்கிற பயம் கிடையாது. நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அதுதான் நம்மளை வந்து ரொம்ப உயிரோட வச்சிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 10 படம் 15 படம் கமிட் பண்ணி அந்த 10 படத்தோட கம்போசிங்கில், அந்த 10 படத்தோட பிரச்சனையில், அந்த 10 படத்தோட நல்லதில், சந்தோஷத்தில் எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த ஓட்டர் இல்லை, அது அந்த 10 படம் முடியும்போது அடுத்த 10 படம் இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும், ஐயோ அப்படின்னு. அப்போ என்னன்னா நான் வந்து அதனால தான் கூடுதல் படம் பண்ணுறேன். எல்லாரும் கேட்பாங்க இவர் எதுங்க இவ்வளோ படம் பண்ணுறாருன்னா, இதுக்கு ரீசன் இதுதான். அது ரொம்ப நம்ம இன்ட்ரெஸ்டாக பண்ணுறோம். எதுவுமே பிடிக்காம இல்லை எப்படியாச்சும் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அதை ரசித்து அது நமக்கு தேவை, அது இருந்தால் தான் நம்ம உயிரோட இருக்க மாதிரி ஒரு ஃபீலு அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. ஓகே, அதனால லவ் படம் பண்ணலங்கிறதெல்லாம் இல்லைங்க, நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிட்டு இருக்கலாம். மலையாளத்தில் ஒரு படம் மெர்ரி பாய்ஸ்னு ஒரு படம், அதெல்லாம் வந்து முழுக்க லவ் படம். RDXன்னு ஒரு படம், அதில் ஒரு லவ் ட்ராக் அங்கே பயங்கர ஹிட்டு. ஸோ ஒரு படங்களில் ஒரே ஒரு லவ் ட்ராக் இருந்தாலும் அதை நம்ம ஹிட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரு படம்லாம் இருக்கும், நம்ம கொரில்லான்னு ஒரு படம், அதில் வந்து யாரடியோன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் அந்த ஒரு பாட்டு தான் வந்து லவ், அதுவுமே ஹிட்டு. அடங்கமருவில் வந்து ஓ சாயாரி. ஸோ ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு பாட்டு நம்ம வந்து அப்படி ஹிட் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். சில பாட்டுங்க வந்து ஹிட் ஆகும், சில பாட்டுங்க ஹிட் ஆகாது. நம்ம இப்போ ஏன் ஹிட் ஆகலான்னு யோசிக்கிறதும் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலாம், அப்போ இனிமேல் இந்த டைப் ஆஃப் சாங் பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தான் நமக்கு அதை எடுத்துக்கணும். நான் ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த சாங்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் அது சாம்சியஸோட சாங் அப்படின்னு. அதுதாங்க நல்லது. அதுதான் சொல்கிறேன், அதுக்கான அங்கீகாரம் வந்து கொஞ்சம் டிலேயாக வந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. இல்லை அது டிலேன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ நீங்கள் இப்போ லாஸ்ட்டு பெஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து அனிருத் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தோட இதில். ஸோ அவரோட பெஸ்ட் சாங்னு அதில் போடும்போது அதில் அவரோட வாய்ஸும் சேர்த்தா போடுறாங்க. அப்போ 5 சாங்கில் பார்த்தீங்கன்னா அவர் என்னோட 2 சாங் இருக்குது. அது நான் பண்ணதுங்க பாதி பேருக்கு தெரியாது, அது அனிருத் சாங்காக தான் தெரியும். ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம்னா அது நம்மளை சொல்லலையேங்கிற வருத்தத்தை விட நம்ம 2 சாங் ஒன்றுமே இல்லாமல் இருந்த வாழ்க்கையில் அனிருத் பாடினதுனால தான் அந்த பாட்டு ஹிட்டு 100% அதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நம்ம 2 பாட்டு அதில் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். நம்ம அதில் சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியது அவ்வளோதான். இப்போ நீங்கள் அது என்னைய சொல்லலை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அடுத்த 2 பாட்டு பண்ண முடியாமல் போயிடும், அவ்வளோதான். கண்டிப்பா இந்த தன்னடக்கத்துக்கே நீங்கள் வந்து இன்னும் வேற லெவலுங்க. தன்னடக்கங்கிறத தாண்டி இப்போ நான் ரியாலிட்டியாக பேசுவேன். இப்போ நான் இதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா அடுத்து வரக்கூடிய 1 ஹவரில் நான் நல்ல பாட்டு எப்படி போடுவேன் நீங்கள் யோசிங்க. ரியாலிட்டி இப்போ நீங்கள் தன்னடக்கத்தெல்லாம் விடுங்க. தன்னடக்கங்கிறது வந்து அது இருக்கணுமான்னு, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டியது. தன்னடக்கமாக ஒருத்தங்களால் உலகத்தில் நடிக்கவே முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக வருது. நமக்கு தன்னடக்கத்துங்கிறத தாண்டி நான் ரியாலிட்டியாக பார்ப்பேன். இப்படி பேசினா இப்படி பண்ணுனா இப்படி தான் நடக்க போகுதுன்னா நீங்கள் அதை பேசி என்ன பண்ண போறீங்க? இப்போ நான் இப்போ அனிருத் தான் வந்து கண்ணம்மா ஒன்ன பாட்டு கம்போஸ் பண்ணாருன்னு உலகமே சொன்னாலும் அது ஹிட் ஆகும் போது அது நீங்க தான் ஒரு கிரியேட்டர் நினைக்கும் போது இருக்குல்ல, அதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இப்போ கன்ஃபார்மா ஒருவேளை கண்ணம்மா ஒன்ன பாட்டு வந்து அனிருத் பாடாம ஒருவேளை வேற யாரோ ஒரு சிங்கர் பாடிருந்தாங்கன்னா அந்த பாட்டு ஹிட் ஆகாம கூட போயிருக்கலாம், எனக்கு தெரியல. இப்போ அவர் பாடினதுனால கூடுதல் அது எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை என்ஜாய் பண்ணணும்ல. அது இப்போ எண்ட் ஆஃப் த டே இப்போ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அது வந்து மக்களுக்கு போய் சேர்றதுக்கு இப்போ அவரு தான் ஒரு டூல் அப்படின்னா அது நல்லது தானேங்கிறேன். அது நம்ம ஸோ இப்போ உங்கள் பிளேலிஸ்ட்டை நீங்கள் ரசிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு அது தெரியாத வரைக்கும் ஓகே, தெரியும் போது உங்களுக்கு ஒரு இவரை தானே நம்ம இப்படி நினச்சிட்டோங்கிறது இருக்குல்ல, அது ஒரு போதை தானே, அது நல்லா இருக்கு. கண்டிப்பாக நிறைய படங்களுக்கு நீங்கள் இசையமைச்சிருந்தாலும் புஷ்கர் காயத்ரி அவர்களுடைய படங்கள் உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு தோணுது. விக்ரம் வேதால ஆரம்பித்து அதுக்கப்புறம் சுழல் வரைக்குமே நீங்கள் வந்து நல்ல அதில் இருக்கக்கூடிய எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மைண்டில் வந்து ஹம் பண்ணக்கூடிய சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
அப்படி இருக்கக்கூடிய சாங்ஸ்லாம் ஹிட் அப்படிங்கும்போது அந்த விக்ரம் வேதா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு மூவி? இல்லை, அது நம்மளுடைய ஒரு பெஞ்ச் மார்க்கு. ஆக்சுவலி புஷ்கர் காயத்ரி அவங்களுக்கு ஏன் நமக்கு எல்லாரும் சொல்லுவாங்க அவங்களுக்கு மட்டும் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. நான் வந்து இப்போ நிறைய டைரக்டர்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணவங்க, செகண்ட் படம் சில வந்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு டைரக்டரை முதல்ல படிப்பேன். அவங்க அவங்க யார், அவங்க என்ன விரும்புகிறாங்க, அவங்களுக்கு என்ன புரியும், அவங்க எப்படி யோசிப்பாங்க ஒரு ஸ்கிரிப்டை, ஒரு அவங்களுடைய டேஸ்ட் எல்லாம் என்ன, அவங்க என்ன கைண்ட் ஆஃப் ஜானர் மியூசிக் கேட்பாங்க, இதெல்லாம் நான் வந்து அவங்ககிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படி இன்டர்வியூ பண்ண மாட்டேன். அதை வந்து அவங்களோட பேசி பழகும் போதே நம்ம கண்டுபிடிப்போம் அதை. ஸோ ஒரு டைரக்டரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு மியூசிக் டெலிவரி பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் பண்ணலாம். ஸோ எனக்கிட்ட 2வது படம் பண்ண அத்தனை மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் தெரியும், அத்தனை டைரக்டர்ஸ்க்கும் தெரியும். ஸோ சாம் வந்து நமக்கு பண்ணிடுவார். புஷ்கர் காயத்ரி அப்படி தான். இப்போ அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க என்ன விரும்புவாங்க, அவங்களோட ஸ்கிரிப்ட் நாலேஜ் எப்படி இருக்கும், அவங்க ஸ்கிரிப்டில் என்னத்தை விரும்புகிறாங்க, என்ன எமோஷன்ஸை கூடுதல் பஞ்ச் பண்ண விரும்புவாங்க, எல்லாமே எனக்கு கத்துப்படி எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கண்ணை மூடிட்டு எனக்கு கொடுத்தாங்கன்னா அடுத்த செகண்ட் அவங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கும். சார் கரெக்டாக பண்ணிட்டாப்லேன்னு. அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப். நிறைய ரஞ்சித் ஜெயக்கோடியாக இருக்கட்டும், இல்லை அடங்கமர் கார்த்தி, நிறைய பேர் அவங்க நம்புவாங்க. இப்போ அடங்கமர் கார்த்தியெல்லாம் வந்து ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் அவருக்கு தெரியும் நான் வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு அவருக்கு தெரியும் ஃப்ரெண்டுங்கிறதுனால. அந்த மாதிரி நிறைய படங்கள் எக்கச்சக்க படங்கள் சொல்லலாம். பட் இப்போ அவங்க ஒருவேளை இப்போ வேற ஒரு இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வேற ஒரு டைரக்டர் மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒருவேளை அவங்க 2 பேருக்குமான சிங்க் நல்லா இருக்கலாம். பட் நம்ம என்னன்னா நம்ம ஒரு டைரக்டரை படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் செகண்ட் படங்கள் தேர்ட் படம்லாம் பண்ணும்போதெல்லாம் ஒன்றுமே அவங்க வரணுன்னே தேவைப்படாது. அவங்க இதான் ஸ்கிரிப்ட் இங்கே என்ன பண்ணலான்னு சொன்னால் நம்மளே அதுக்கு ஒன்று பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அது வந்து ஒரு க்ரியேட்டிவாக ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா மாறும். அந்த வகையில் புஷ்கர் காயத்ரி, ஸோ அவங்களோட படம் விக்ரம் வேதாங்கிறது எனக்கு வந்து அதுதான் வந்து பெஞ்ச் மார்க்கு. அது ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னால் நான் 2-3 படங்கள் பண்ணியிருந்திருக்கேன், அது எல்லாமே சின்ன படங்கள் தான். பட்டு அந்த ஸ்கிரிப்டு அப்புறம் வந்து எனக்கு அதுதான் அந்த டைமிங்கில் வந்ததுலேயே பெரிய படம். ஆனால் வந்து விஜய் சேதுபதி சாரோட படம் அதுக்கு மேலே ஒன்று பண்ணியிருக்கேன், மெல்லிசைன்னு ஒரு படம், எனக்கு புரியாத புது. பட் இந்த படம் வந்து அந்த கதையை கேட்ட உடனே ஒரு கேங்ஸ்டர் மூவி, இந்த மாதிரி ஒரு படம் வந்து இதில் நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா நமக்கு வாழ்க்கை வந்து இதுக்கப்புறம் இதில் ட்ராவல் ஆகும். அப்படி இல்லைன்னா துபாயில் போய் ஏதாவது குறைச்சிடலாம் ஆமாம், அந்த மாதிரி யோசிச்சுட்டு பண்ண படம் அது. ஸோ அது அந்த மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு படமும் பண்ணுறோம். ஏன்னா இப்போ அங்கே அப்படி ஒன்று பண்ணிட்டோம், ஹிட்டு கொடுத்தாச்சு, ஓகே வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு படத்தில் நம்ம தோத்துட்டோம், ஒரு 5 படம் நீங்கள் கண்டினியூஸாக தோத்துட்டீங்கன்னா 6வது படத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. இதுதான் உண்மை. ஸோ நம்ம இந்த ஒரு 2017 இன்னைக்கு வரைக்கும் அதிக படம் பண்ணுற மியூசிக் டைரக்டர் நம்ம ஏன் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ஒவ்வொரு படமும் நம்ம தோத்துட்டா கீழே போயிடுவோங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் தான். அது ஒருவேளை அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணி. ஓகே. இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் அந்த இயக்குனர்கள் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி தோணும். அது மாதிரியான உங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருக்கா லாஸ்ட் மினிட் வரைக்கும், என்னப்பா இது வரல, இது இல்லை, இது வேணாம், வேற பண்ணுங்க சாம்சியஸ், இதை மாதிரி பண்ணுங்க அப்படி இப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்களா? இல்லை, நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறதுங்கிறது நானுமே அதுக்கு ரெடி, நான் அது ரொம்ப ஆசைப்படுவேன். இப்போ ஒரு மியூசிக் பண்ணியிருக்கோம், அந்த மியூசிக் ஆப்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குன்னா நான் அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவேன். ஆனால் அவங்களுக்கு டைம் இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு படம் ரிலீஸ்க்கு இன்னும் ஒரு 8 மாதம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். எடுத்த உடனே ஃபஸ்ட் எடுத்த உடனே நல்லா வந்துருச்சுன்னா அது எப்படி, அப்போ இதை விட ஏதோ ஒன்று நல்லா வரும்ல அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை அவங்களுக்கு. நான் என்ன யோசிப்பேன்னா, நான் ஏனோ தானோ ஏதோ ஒரு மியூசிக் இதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த ஸ்கிரிப்ட் படிக்கிறோம், அந்த படத்தை பார்க்குறோம், பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளேருந்து வருதுல்ல முதல் தடவை, அதுதான் நல்ல மியூசிக் நான் நம்புவேன். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்து அவங்களோட விருப்பத்துக்காக இருக்கலாம், இல்லை அவங்க கொடுக்குற வேற ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி பண்ணணுங்கிற அந்த வேற மாதிரி போயிருந்தே தவிர ரொம்ப ஜெனியூனாக ஆர்கானிக்காக வர்றது அந்த ஃபஸ்ட் மியூசிக் தான். ஸோ அதில் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். சில டைரக்டர்ஸ்க்கு அது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, அவங்களையும் ஒன்று குத்த சொல்ல முடியாது, அவங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான். ஸோ தூக்கி போட்டு வேற ஒன்று பண்ணுவோம். ஆனால் எனக்கு எப்பயுமே நான் வந்து உண்மையாக ஆத்மார்த்தமாக பண்ணுறதுனால அந்த ஒரு ஸ்கிரிப்டை படித்த உடனே இல்லைனா வந்து அந்த படத்தை பார்த்த உடனே அந்த சீன்ஸை பார்த்த உடனே நமக்கு என்ன மியூசிக் தொடக்கத்தில் வருதோ அதை நான் நம்புவேன். எனக்கு இது வரைக்கும் என்னோட அனுபவத்தில் நான் அப்படி பண்ண எல்லாமே ஹிட் ஆயிருக்கு. ஒரு டைரக்டர் கேட்டு வாங்கி அவங்க சொன்னதெல்லாம் சிலதெல்லாம் தோத்துருக்கு. ஸோ இது நான் அவங்களையும் குத்த சொல்ல மாட்டேன், அது அவரு டேஸ்ட்டுக்கு பண்ணுறாரு. நான் தோத்து நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். ஜெயிச்சு கற்றதை விட நம்ம தோத்து அதிகமாக கற்றுக்கிட்டு இருக்கோமா. ஸோ அதனால் நம்ம இப்போ சைக்கிளில் கீழே விழும்போது தான் நமக்கு தெரியும் அடுத்த தடவை இப்படி போட்டினா கீழே விழுந்துருவோம். ஸோ அந்த விழுந்து கற்றுக்கிட்டது தான். அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன், அதை டைரக்டர்ஸ்ட்டை கன்வே பண்ண ட்ரை பண்ணுவேன். சிலர் ஒத்துக்குருவாங்க, சிலர் ஒத்துக்கிற மாட்டாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒன்று பண்ணணுங்கிறது இருக்கு இல்லையா. நம்ம வந்து அடமெண்ட்டாக இல்லை நான் தான் பண்ணுவேன் இப்போ அப்படின்னு ராஜா சார்லாம் சில டைம் சொல்லுவாங்க ராஜா சாரோட இதில் நான் அவருக்கு கொடுக்குறதான் பாட்டுங்க, அவர் கொடுக்குற பாட்டு ஹிட் ஆயிருக்கு, எல்லா பாட்டுமே ஹிட் அப்படின்னா அவர் கொடுத்ததை வாங்கிட வேண்டியதானே நானே சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம அப்படி இல்லை, நம்ம எல்லா பாட்டும் ஹிட் கொடுக்கல, அப்போ நம்ம அவங்க சொல்கிறதையும் கேட்கணும். நிறைய அப்படியெல்லாம் இருக்குது இதில். ஸோ நம்ம ராஜா சார் கிடையாது இல்லையா, நம்ம வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ
அது அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி நம்ம பண்ணணும். பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையுமே வந்து நீ இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கணும், நீ இந்த இடத்துல இனிமேல் இப்படி நடக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது. இப்போ நம்ம ரெட்டத்தலைக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரெட்டத்தலை இப்போ வந்து டீசர் அண்ட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த டீசர் அண்ட் ட்ரெய்லருக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா படத்தை தாண்டி சாம்சியஸ் எப்பா உன்னோட மியூசிக் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல அப்படின்னு அவங்க பாயிண்ட் பண்ணி ஃபுல் கமாண்டே வந்து உங்களுடைய நேமை வச்சு தான் போட்டிருக்காங்க. அது ஒரு இன்னொரு ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக நான் பார்க்குறேன். ரெட்டத்தலையில் நீங்கள் எப்படி கமிட் ஆனீங்க? இது அருண் விஜயோட அவரோட நிறைய படம் ஒர்க் பண்ணுறோம், நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன். அவரோட வணங்கான் பண்ண கடைசியாக ஏஎல் விஜய் சாரோட படம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அருண் விஜய் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆக்டர். ஆக்சுவலி அவருக்கான ஒரு என்ன சொல்கிறது, எல்லாம் சொல்லுவாங்க அவர் வந்து அண்டர் ரேட்டர் அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவருக்கான வேலையை அவர் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அவர் மாசா பண்ண முடியும்னா மாசா பண்ண முடியும். வணங்கான் மாதிரி ஒரு படத்தில் அவர் பர்ஃபார்மராக அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, இது எனக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த படம் மியூசிக்கலாக இருந்தது. பட் இதுக்கு முன்னால் வந்து நான் இந்த படத்தோட கம்பெனியோட ஒரு படம் பண்ணேன், டிமாண்டி காலனி 2ஓட இது பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமிங்கில் தான் இந்த படம் வந்துச்சு. ஸோ அவங்களுடைய இது அப்புறம் இந்த டைரக்டர் இருக்கார் இல்லையா, நம்ம எனக்கு நானும் இவரும் பக்கத்து ஊர். ஆக்சுவலி ஆமாம், கிருஷ். அவர் நான் பக்கத்து ஊருங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும். நான் கம்பம், அவர் வந்து கூடலூர். ஸோ நாங்கள் அந்த இதில் எப்படின்னா அவ்வளோ அப்படிப்பட்ட ஒரு மண்ணிலிருந்து வந்து அவர் படங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அவரோட மேக்கிங் ஸ்டைல் பயங்கரமாக இருக்கும். இப்போ நீங்கள் வழக்கமாக என்ன சொல்கிறதுனா, ஒரு டைரக்டர்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு கதை எழுதிடுவாங்க. அந்த கதையை வந்து எடுக்க தெரியாமல் எடுப்பாங்க. சில டைம் வந்து மேக்கிங் பயங்கரமாக இருக்கும், கண்டென்ட் இருக்காது. பட் இந்த படத்தை நான் கேட்ட உடனே தான் அவர்கிட்ட சொன்னேன், இது வந்து உங்களுக்கு கண்டென்ட்டாகவும் சூப்பராக இருக்குது, மேக்கிங் ஸ்டைலும் நீங்கள் பிரிச்சுருவீங்க, ஸோ பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்குள்ள வந்தோம். இந்த படம் வந்து இப்போ இந்த படத்தை நான் சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக இந்த படத்தை பற்றி நான் பேசுகிற வார்த்தைகளில் நான் இதை மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ரஜினி சாரோட படையப்பா டைலாக் தான் இப்போ ரிலீஸ் ஆனதுனால சொல்கிறேன். அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தால் சரித்திரம் இல்லை. ஆனால் இந்த படத்துக்காக அந்த டைலாக் எப்படி மாற்றிக்கலன்னா, அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும், அதிகமாக கோவப்படுற ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. இதான் வந்து இந்த படத்தோட லைன்னு நான் நினைப்பேன். என்னென்னா, இங்கே ஆசையும் கோபமும் தான் ஒருத்தங்களை காலி பண்ணுது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் கண்டென்ட்டாகவே நல்ல கண்டென்ட். ஆக்சுவலி இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு காமிக்ஸ் மாதிரி தெரியலாம். ஒரு காமிக் புக்கில் நீங்கள் பார்க்குற மாயாவி காமிக்ஸ் இந்த மாதிரிலாம் பழைய சின்ன வயசில் படித்த மாதிரி அப்படி தோணலாம் உங்களுக்கு. ஆனால் இதுக்குள்ளே ஒரு பயங்கரமான எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு தனுஷ் அவரோட படம் நான் ஒன்று பண்ணுறேன், ஹச் வினோத் படம். பட் அவர் எனக்கு பாடியிருக்கிறார் இந்த படத்தில் ஒரு பாட்டு. அது எனக்கு ரொம்ப அவரோட ரெக்கார்ட் பண்ணது. இந்த படத்தில் சாங்காகவுமே நமக்கு நிறையா இதில் ஒர்க் பண்ணோம். நிறைய இதில் கண்ணால கொள்ளறியன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் வந்து நிறைய கன் சவுண்டை வச்சு அந்த பாட்டோட ரிதம்ஸ் கொஞ்சம் கம்போஸ் பண்ணோம். ஸோ நிறைய டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ண. பட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து மேசிடோனியாவில் எடுத்தது. வழக்கமாக நம்ம எல்லா படத்துக்கு எடுப்போம். ஸோ இந்த படத்துலையும் இதோட ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் வெளியில் எடுத்தது. கதையாகவே ரொம்ப நல்ல கதை. இங்கே ஒரு கிரே ஷேடில் இருக்கிறதுங்கிற மாதிரி ஆரம்பித்து கடைசியில் ஒரு யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு மூட்டில் போய் நிற்கிற ஒரு படம். ஆடியன்ஸ் கன்ஃபார்மாக இந்த படம் பிடிக்கும் நான் நம்புறேன். இசையில் வந்து எப்பவும் ஒரு மேஜிக் இல்லாமல் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு மேஜிக் ரெட்டத்தலையில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய லைவாகவே வந்து ஆர்கெஸ்ட்ரா வந்து அரேஞ்ச் பண்ணி எடுப்பீங்க அப்படிங்கிறது. இதுக்காக நீங்கள் அப்ராட்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கெஸ்ட்ரா டீம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அதுக்காக வந்து லைவ்லலாம் கோஆர்டினேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம். எவ்வளோ மெனக்கடல் இருந்துச்சு சார்? இல்லை, எல்லா படத்துக்கும் மெனக்கடல் தான். இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் இதெல்லாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இதோ கடமை. நீங்கள் காசு வாங்கிட்டீங்கன்னா இந்த படத்துக்கு உழைக்கணும். ஸோ நான் இதை வந்து பெருமையாக இப்போ நம்ம எல்லா படத்துக்குமே நம்ம வந்து லைவ் எடுக்கிறோம், லைவ் ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் போகிறோம். பட் அதில் சில படங்களில் நம்ம வந்து அதை வெளியில் சொல்லுவோம், இந்த படத்துக்கு இப்படி பண்ணியிருக்கோங்க. அப்புறம் இந்த கஷ்டப்பட்டோங்கிற வேர்டை நம்ம என்றைக்குமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அது ஏன்னா இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது, நான் சிலவங்களை கலாய்ப்பேன். எப்படின்னா கடைசியில் வந்து படம் முடிஞ்ச உடனே மேக்கிங் போடுவாங்கல்ல, அப்போ நானே கலாய்ப்பேன். ஏங்க மேக்கிங்கிறது அது கடமை, உங்கள் கடமை. அது 120 ரூபா டிக்கெட் கொடுக்குறவனுக்கு நம்ம பண்ணது அதானே, அதனால தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற ஆள். பட் என்னன்னா நம்ம அதை வந்து இப்போ நீங்கள் ஆடியன்ஸ்க்கு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்னென்னா இப்போ இந்த படத்தோட மியூசிக்கை கேட்டுட்டு இதில் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காருல, இதில் வந்து இவ்வளோ லைவ் நல்லா இருக்குல்ல அப்படின்னு புரிஞ்சிக்கிற நிலைமையில் அவங்க இல்லை.
அவங்க அப்போ நம்ம என்னன்னா இப்போ வந்து இதில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு காமிச்சாதான் அவங்களுக்கு வந்து புரியுது இதெல்லாம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா படத்துலையுமே லைவ் ஆர்கெஸ்ட்ரா எடுக்கிறோம், லைவாக பண்ணுறோம். பட் அது அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை பண்ணுறோம்னு சொன்னால் தான் புரியுமாங்கிறது ஒன்று இருக்குது. பட் அப்போ இந்த படத்தில் வந்து அதோட ரிலீஸ் பண்ணாங்க அதோட இது. அப்போ தான் எனக்கு நான் என்ன யோசித்தேன்னா, சரி ஓகே இப்படி தெரிஞ்சுன்னா அடுத்த படங்களில் இப்படி ஒரு மியூசிக் வந்தாலே சாம் அப்போ இதில் லைவ் எடுத்திருக்கிறாரு, அப்போ இந்த சவுண்டுக்கான டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு புரியுமே அப்படிங்கிறது. எல்லா படத்துக்குமே உழைக்கிறவங்க, எல்லா படத்துக்குமே மெனக்கிடுறோம். அது சின்ன படம் பெரிய படம்லாம் பார்க்குறதில்ல. சொல்லப்போனால் என்னுடைய சின்ன பட்ஜெட்டாக பண்ண ஒரு சில படங்களுக்கு கூட நம்ம வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரா எடுத்திருக்கோம். பட் அதில் என்னென்னா சில டைம் என்னோட சேலரியிலேருந்து நானே போட்டு எடுப்பேன். அதுக்கு என்னென்னா நீங்கள் அது போடலைன்னா நல்லா இருக்காது, நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, இவருக்கு இந்த படம் நல்லா பண்ணலாமாங்க. அப்புறம் எந்த படம் ஹிட் ஆகுதுன்னு நமக்கு சொல்ல முடியலாங்க. இப்போ நீங்கள் ஒரு பெரிய படத்துக்கு தான் எடுக்கிறோம், பெரிய பட்ஜெட் படத்துக்கு தான் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த படம் ஹிட் ஆகி ஒருவேளை அந்த படம் தோத்துடலாம். ஒரு சின்ன படத்துக்கு பண்ணியிருப்போம், இப்போ நீங்கள் பார்க்கிங் மாதிரியான படத்துக்கும் மெனக்கடல், பயங்கரமான மெனக்கடல். ஆனால் இப்போ அந்த படம் ஒருவேளை ஹிட் ஆகுமா ஆகாதான்னு நினச்சலாம் நம்ம பண்ணுறதில்ல. அதுக்கு வந்து ஹிட் ஆகும்னு நினச்சே பண்ணுறோம். ஜடான்னு ஒரு படம் நான் சொன்னேன்ல, ஜடா படம் வந்து அந்த படம் தோத்துரும் அது அப்படின்லாம் நினச்சி பண்ணல. ஆனால் அந்த படம் பெருசாக போகலை, ஓகே தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த மியூசிக் தானே என்னை வந்து மகாவதார நரசிம்மன் ஒரு படத்தை கொண்டு வந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லா படத்துக்குமே அதே எஃபர்ட் தான் அதை பண்ணுறோம். பட் ரெட்டத்தலைக்கு எனக்கு அந்த டைரக்டர் அவர் ரொம்ப பிடிக்கும், திருக்குமரன். அவர் வந்து ரொம்ப சாஃப்டான ஆள், அவருக்கு நிறைய ஃபோக்கஸ் இருக்குது படத்தில், எப்படியாச்சும் ஜெயிச்சிடணுங்கிற வெறி. ஸோ அவரோட ஃப்ரீடம், இந்த படத்தில் அவர் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் எல்லாமே ரொம்ப நல்ல டீம். ஆக்சுவலி இந்த படத்தோட டீம் எல்லாம், இதோட ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்தர், அவருமே விஷனா வந்து இந்த படம், இது ஒரு படம் பண்ணணும், சம்பாதிக்கணும். ஏன்னா இதில் தான் சம்பாதிக்கணும் அவருக்கெல்லாம் இல்லை. ஸோ அவர் வந்து ஒரு பேஷனாக பண்ணுறாரு இது. ஸோ நல்ல ஒரு ஆர்கானிக்காக ஒரு நல்ல ஒரு எனர்ஜியான ரொம்ப பாசிட்டிவான டீம். அதுக்காகவே இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகும். ஓகே, கண்டிப்பாக ஹிட் ஆகும் சார். அதாவது நிறைய இடங்களில் வந்து ஆடியன்ஸோட கமெண்ட்ரி நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மற்ற ஆக்ட்ரஸ் மியூசிஷியன் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்து உங்கள் காதுகளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சில சமயம் நீங்கள் வந்து துவண்டு போகக்கூடிய சிச்சுவேஷனும் ஏற்படும். அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உதறிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு வந்து மோட்டிவேஷனை டெவலப் பண்ணிட்டு எழுந்து வர்றீங்க. அந்த மனப்பாங்கு எப்படி உங்களுக்குள்ள வருது? இல்லைங்க, நீங்கள் நம்புங்க. இந்த ஆமாம், இதையும் சொல்ல மாட்டேன். ஒரு சில இன்டர்வியூவில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வர வேர்டு இதை நம்புங்க, இல்லைனா நம்ப மாட்டேங்க அப்படின்னு. ஓகே, ஆமாம். என்னன்னா ஆக்சுவலி நான் கமெண்ட்ஸ் ஃபுல்லாக படிப்பேன். சில மியூசிக் டைரக்டர்ஸோட இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். அவங்க வந்து நாங்கள் சோஷியல் மீடியாவில் இல்லை, நாங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டோம். நான் என்ன கேட்குறேன்னா, விமர்சனங்கள் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எப்படி வளருவீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் பண்ணுறது எல்லாமே சரியாக தானே இருக்கும். இல்லைனா அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணேன், நான் பார்க்க மாட்டேன் எல்லாத்தையும் போய். ஆனால் நம்ம பசங்க இருக்காங்க, நம்மகிட்ட ஒர்க் பண்ணுற இன்ஜினியர்ஸ், அவங்ககிட்டலாம் கேட்பேன், என்னாச்சு, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்குது, ஒருத்தன் காரி துப்பியிருக்கான் அப்படின்னு நான் படித்து காமிப்பாங்க. ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, நான் என்ன பார்ப்பேன்னா, அந்த காரி துப்பினவர் யார், அவரை கிளிக் பண்ணுங்கன்னா அவருக்கு கிளிக் பண்ணி போய் பார்த்தா அவர் ஒன்றும் ஃபேக் ஐடியா இருக்கும், இல்லை வந்து இதுக்கு மேலே அவருக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பார் வேறு இடத்துக்கு, வேற ஒரு மியூசிக் டைரக்டருக்கு சம்மந்தப்பட்டவராக இருப்பார். இல்லைனா என்னன்னா, நான் என்ன யோசிப்பேன்னா, இப்போ நான் நல்லா பண்ண பாட்டுங்க நிறையா இருக்குது, நல்லா பண்ண மியூசிக் இருக்குது, அதுக்கு பாராட்டாத ஒருத்தர் என்னை ஏன் திட்டணும்? அதில் என்னை நீ என்னை பாராட்டிருக்க ஒரு இதில் சூப்பர், இன்னொன்றில் வந்து நீ சரியாக பண்ணல இதுன்னு சொன்னீங்கன்னா நான் அதை ஏற்றுக்குருவேன். நீங்கள் பாராட்டலை திட்டம் மட்டும் தான் செய்வீங்கன்னா அதை நான் ஏன் ஏற்றுக்கிறோம்? ஒன்று. அப்புறம் அவர் திட்டத்தில் நியாயமாக இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கிறோம் 100%. அது ஒரு காமன் மேன், யாராக வேணாலும் இருக்கட்டும், அது யாரான இருக்கட்டும், நீங்கள் சரியாக பண்ணலை. உண்மையாகவே சில படங்களில் சில சீக்வன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு சில பாட்டெல்லாம் இருக்கும், ஒரு 2 நாளில் வேறு வழியே இல்லாமல் அவசரத்தில் ஒரு நாள்லேயே போட்ட பாட்டெலாம் இருக்குது. அப்போ நம்ம அதை யோசித்து பண்ணி முடிச்சு நமக்கே தோணும், இதெல்லாம் இன்னொரு 4 நாள் கொடுத்தா கூட நல்லா பண்ணியிருந்துருக்கலாமோன்னு தோணும். அந்த பாட்டை ஒருத்தன் வந்து திட்டுறானா நான் அதுக்கு ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஆமாம், நம்ம அதை நல்லா பண்ணலை, அதை கையை தூக்கி 2 கையை மேலே தூக்கிடணும். பட் சில பாட்டு நல்லா பண்ணியிருப்போம், அதுக்கு மேலேயும் வந்து சொல்லும்போது நமக்கு அது ரொம்ப இதாக இருக்கும். பட் விமர்சனங்கள்ங்கிறது, இப்போ ப்ளூ சட்டை மாறன் வந்து நான் பண்ண படங்கள், சில படங்கள்லாம் பயங்கரமாக, அவர் நமக்கு நண்பர் தான். அவருக்கு கலாய்க்கும் போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது வரைக்கும் நான் அதை சிரித்து நான் என்ஜாய் பண்ணுவேன் பயங்கரமாக. ஏன்னா எனக்கு தெரியும், நான் பண்ண படம் எனக்கு தெரியும், இதைத்தான் அவர் சொல்ல போகிறாருன்னு எனக்கு முன்னாலே தெரியும். அதை அவர் சொல்லும் போது நம்ம கரெக்டாக, நம்ம ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, நம்ம என்ன நினச்சோமோ அதை தான் அவர் சொல்கிறாப்புல அப்படிங்கிறது நமக்கு ஒரு, இப்போ இதுக்கு போயிட்டு என்ன அவர் அப்படி சொல்லலாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. படம் தானேங்க, ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது, நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும், நல்லா அவ்வளோதான். இதுக்கு நம்ம வந்து இதை பர்சனலாக எடுத்தாலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சோஷியல் மீடியாவில் கீழே திட்டுறவங்க இவங்க யாருக்குமே சிலவங்களாம் ஐடென்டிட்டி இல்லாமல் இருப்பாங்க. அவங்க யாருன்னா அவங்களே வெளில காமிச்சிக்கிறாதவங்களா இருப்பாங்க.
அவங்க திட்டுறதுங்கிறது இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நான் ஒருத்தவங்களை திட்டினா சாம் சிஎஸ் திட்டினாருன்னு உலகத்துக்கே தெரியும், அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் இந்த கமெண்ட்ஸுங்கிறதுல இப்போ சாமி நீங்கள் இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், உங்கள்கிட்ட இப்படி ஒன்று எதிர்பார்க்குறோம், இப்படி ஒன்று நீங்கள் பண்ணுங்களேன், இவர் பண்ணியிருக்காரு பாருங்க, அதே மாதிரி ஒன்று பண்ணுங்க, இப்படி சொன்னால் அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம நாளையோட முடிஞ்சு போகிறது கிடையாது, நம்ம நாளான்னைக்கு இன்னொரு படம் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்படி பண்ணுங்கிற சஜஷன்ஸை நம்ம அதை சொல்லாமல் நம்ம வெறுமனே திட்டுறதுங்கிறது எதுக்குங்கிறது தான். அதனால ஒன்றும் ஆயிரம் நம்மளுமே இப்போ அவங்க திட்டணுங்கிறதுக்காக பண்ணலை, அவங்க பாராட்டணும்னு பண்ணலை. நம்ம ஆத்மார்த்தமாக ஒரு படம் பண்ணுறோம், நம்ம இது ஒரு வேலை தானே, இது ஒரு வேலை. ஆனால் அதை என்ஜாய் பண்ணி அது வேலையாக இல்லாமல் என்ஜாய் பண்ணி பண்ணுறமே தவிர இது ஒரு ஒர்க் ஆக்சுவலி. அப்போ இதில் நான் மட்டுமே இன்வால்வ் ஆகலைல்ல. இப்போ நான் ஒரு மியூசிக் பண்ணுறேன்னா அதில் டைரக்டருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், அவர் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாரு. அப்போ நான் அவர்கிட்ட கீழே கமெண்ட்ஸில் போயிட்டு இல்லைங்க இதை மன்னிச்சிடுங்க, இதை நான் பண்ணல, இதை டைரக்டர் சொன்னதுக்காக போட்டேன், அவர் தான் நீங்கள் திட்டணும்னு நான் போட முடியாது. ஓகே, இது அவங்க திட்டுறாங்கன்னா அது அவங்களுடைய புரிதல். பட் நீங்கள் நெகட்டிவாக வரது, இப்போ நான் பாசிட்டிவாக வரதையும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்படிங்கும்போது நெகட்டிவாக வரதையும் நான் ஏன் அக்செப்ட் பண்ணணும்? விட்டுருங்க. நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஓகே, நல்லா இருக்கா, சூப்பர், நல்லா இல்லையா, அதுவும் சூப்பர், அவ்வளோதான். ஓகே, பெரும்பாலான இசையமைப்பாளர்கள் வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிற விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறதில்ல, அதை அவங்க பார்த்துப்பாங்க, டீம் பார்த்துப்பாங்க அப்படின்னு விட்டுறாங்க. பட் உங்களுடைய திரைப்படங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்தோன்னா ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் இருப்பீங்க, ஆடியோ லான்ச்சில் நீங்கள் இருப்பீங்க, எல்லாத்துலேயுமே நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் இல்லாமல் அந்த படம் வந்து வெளியில் வராது அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி சார் ஆக்டிவாக அவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் நானும் வரேன், என்னோட பார்ட்டிசிபேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கலந்துக்கிறீங்க? நான் மேக்ஸிமம் இப்போ ஒரு 10 படம் பண்ணுறேன்னா அதில் ஒரு 8 படத்துக்கு வந்துடுவேன். 2-3 படம் தவிர்க்க முடியாதனால வேறு வேலை இருக்குன்னா வேறு ஊரில் இருப்பேன், அதனால் வர முடியாது. இப்போ நீங்கள் இப்போ ரெட்டத்தலை மாதிரி ஒரு படத்தில் வந்து இப்போ அருண் விஜய் அவருக்கு இருக்கிற இமேஜும் அவருக்கு இருக்கிற ஒரு இதுவுமே வேறு, அவர் நிறைய ஆடியன்ஸ் இருக்கிறாங்க இந்த படத்துக்கு. பட் இந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம வந்து பேசும்போது என்ன ஆகுதுன்னா, ஓகே ஏதோ 4 இன்ஃபர்மேஷன் வருது, நம்மளால இந்த படம் ஏதோ ஒரு வகையில் வந்து 4 பேர் பார்ப்பாங்கங்கிறது ஒன்று. ரெண்டாவது இது ஒரு கடமை தானே. இப்போ நம்ம ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்கோங்கும் போது அந்த படத்தை பற்றி நம்ம சொன்னால் அது வந்து ஒரு நல்ல அந்த டீமுக்கும் நல்லதுன்னா நம்ம அதை பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணணும்னு இப்போ சொன்னால் தான் ஆடியன்ஸ்க்கு புரியுது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இப்போ நான் வந்து பேசுகிறேன் இல்லையா, அப்படி பேசுகிறதுனால 2 விஷயம் நடக்குது. ஒன்று வந்து நல்லது நடக்குது, ஒன் சைடு பாசிட்டிவ். இன்னொரு சைடு என்னென்னா, என்னோட இப்போ சாம் ஈஸியாக ரீச் பண்ண முடியாது அப்படிங்கும்போது சாமோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சாம் வந்து எல்லா இன்டர்வியூ கொடுக்க மாட்டார் அப்படின்னா அவரோட கெத்தான ஆள் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து போலியான ஒரு பிம்பமும் அதில் கிரியேட் ஆகும்ல. ஸோ என்னோட வாழ்க்கையில் அதான் சொல்ல, ஒரு படத்தில் காமெடியாக சொன்ன மாதிரி அடுத்து முதலமைச்சர், அடுத்தது ஜனாதிபதி, அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு பிராண்டிங் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா இந்த மாதிரிலாம் நான் வரக்கூடாது. ஆக்சுவலி என்ன நான் பிராண்ட் பண்ணிக்கிறணும்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரி நான் வரக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டில் மட்டும்தான் பங்கெடுக்கணும். பட் நம்ம வந்து நம்மளை பிராண்ட் பண்ண நினைக்கல, நம்ம நல்ல மியூசிஷியனாக இருக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்தால் தப்பு இல்லை. அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வரதுனால நான் என்ன உறைஞ்சி போயிடுவேன். இப்போ நான் வந்ததுனால வந்து இப்போ வந்து எனக்கு இன்னொரு படம் வரேன்னா பரவாயில்ல, வர வேண்டாம் அப்படிங்கிறது. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுடைய சாங் எங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் நீங்கள் பாடிங்கன்னா அப்படியே எண்டு கொடுத்து முடிச்சிடலாம். கரெக்டாக இதில் வரக்கூடிய கண்ணம்மாவே நான் பாடுறேன். கண்ணம்மா 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 நீ வாழ்வில் வந்ததொரு கண்ணம்மா நீ, செல்லம்மா 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 நீ, என்ன கொன்னு ஆசை வச்ச செல்லம்மா நீ. வாவ், சூப்பர் சார். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரெட்டத்தலை உங்களுக்கான நாளா December 25 வந்து அமையணும். அண்ட் சாம் சிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாட் ஒன்லி பிஜிஎம், இன்னொரு பக்கமும் வந்து நீங்கள் கலக்கிட்டு இருக்கீங்க. எல்லா ஜேர்னர்லையும் நீங்கள் நிறைய திரைப்படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சார்பாகவும் கலைஞர் செய்திகள் சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ். கண்ணம்மா 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 நீ வாழ்வுல வந்ததொரு கண்ணம்மா நீ, செல்லம்மா 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 நீ, என்ன கொஞ்சி ஆசை வச்ச செல்லம்மா நீ. கண்ணம்மா 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 நீ, என் வாழ்வுல வந்ததொரு கண்ணம்மா நீ, செல்லம்மா செல்லம்மா